பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உத்தரவு குறித்த முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை நீதிபதி அல்லி விசாரித்தார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த மனு மீதான தீர்ப்பு இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி அல்லி வழக்கினுடைய புலன் விசாரணை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இவர்களுக்கு ஜாமீன் வழங்க இயலாது என்று சொல்லி இருவருடைய ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.